பற்றி உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள வேணும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்க்கையில் எந்த சபையாக இருந்தாலும் சரி, மனம் திரும்புதல் தான் எந்த சபைக்கும் ரொம்ப முக்கியத்துவம். மனம் திரும்பாம போனா பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது. நியாய தீர்ப்பின் சமயத்தில் நீ அந்நிய பாஷை பேசினியா, நீ ஞானஸ்தானம் எடுத்தியா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. முதல் கேள்வியே நீ மனம் திரும்பினியா. யோவான் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்படின்னா பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்கிற அனுபவம் இது பரலோகத்துக்கு மாத்திரமல்ல, திருச்சபைக்கும். திருச்சபை என்று சொன்னாலே, சபை என்று சொன்னாலே எக்லீசியா, பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் கூடி ஆராதிக்கிறதுக்கு தான் பேரு சபை. அப்போ அப்படிப்பட்டவங்க யார் மெம்பரா இருக்கணும் அப்படின்னாக்கா, மனம் திரும்பினவங்க தான்